ஹை ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ராஜமகேந்திரன் ஹியர். 5th ஜூலை சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. இது என்ன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபாரினில் முடிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ண உடனே ப்ரொவிஷனல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை கொண்டு போய் மெடிக்கல் கவுன்சில் அதை வாங்கணும். ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டு அதை கொண்டு போய் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி தான் நம்ம இன்டர்ன்ஷிப் வாங்குவோம். ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு சின்ன 1 month ப்ராசஸ், ரொம்ப வருஷமா 1 monthல முடிச்ச இந்த ப்ராசஸ் இப்போ கிட்டத்தட்ட 1 year ஆகி இன்டர்ன்ஸ்க்கு உடனே இன்டர்ன்ஷிப் கிடைக்காம எம்பிபிஎஸ் ஆகிறது ரொம்ப டிலே ஆகிட்டு வருது எல்லா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன கூட்டம், சின்ன கூட்டம்ன்றதால வெளியே தெரியாமலே இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1500 பேர் இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஏற்படுத்துகிற ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான். ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிச்ச பழைய மாணவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஸோ யாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான், நம்ம தான் இன்டர்ன்ஷிப் கிளியர் பண்ணிட்டோமே நினைக்கக்கூடாது. ஸோ பழைய மாணவர்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த போராட்டத்தில் கலந்து மாஸ் காமிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, மெடிக்கல் கவுன்சில் போகும்போது ரொம்ப ஏனமாக பார்க்குறாங்க, ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்க முடியல, இன்டர்ன்ஷிப் கொடுக்குறது வருவோம், போங்க வீட்டுக்கு போங்க தரோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்கன்ற மாதிரி ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா இந்த போராட்டம் சிறப்பாக நடக்கணும். ஸோ இன்டர்ன்ஸ் மட்டும் இல்லாமல் எஃப்எம்ஜி மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் முடிச்ச மாணவர்கள் இருக்கீங்களோ நீங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து இதை வெற்றி பெற செய்யணும்.